கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் சந்தோஷத்து நேர நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்கள் சந்தோஷத்து நேர நிகழ்ச்சி நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியில் எல்லா செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கும், புதன்கிழமை தோறும் காலை 8:30 மணிக்கும், வியாழன் தோறும் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஜெபம் பண்ணுங்கள், பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களின் அநேகர் இந்த வசனங்கள், இந்த செய்திகள், இந்த பிரசங்கங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் பலனையும் கொடுக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய ஜெபத்தில் எங்களை தாங்குங்கள். உங்கள் ஜெபம் எங்களுக்கு அவசியம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தம். தேவன் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஆமேன், ஆமேன். இன்றைக்கு உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தி என்னென்னா, மெர்கதாய் என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த உயர்வு. உயர்த்தப்பட்ட மெர்கதாய் என்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். உங்களில் அநேகர் இந்த மொர்தெகாயை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் கிறிஸ்தவங்க அல்லாதவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு இந்த மொர்தெகாயை குறித்து தெரியாமல் இருக்கலாம். இந்த செய்தியை தொடர்ந்து பாருங்கள். யார் இந்த மெர்கதாய்? அவனுடைய நிலை என்ன? எப்படி இவன் உயர்த்தப்பட்டான்? யாரால் உயர்த்தப்பட்டான்? அவனுடைய உயர்வுக்கு என்ன காரணம்? மொர்தெகாய் என்கிற அரண்மனையின் வாசல் காவல்காரன், கேட் வாட்ச்மேன், எப்படி அந்த அரண்மனைக்கு அதிபதியானான்? அந்த தேசத்தில் உயர்ந்த பதவிக்கு எப்படி வந்தான் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அநேகருடைய விருப்பம், சொல்லப்போனால் எல்லாருடைய ஏக்கம் உயர்த்தப்படுவது தான். ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்பொழுதுமே அவருடைய விருப்பம் உயர்வு, உயர்த்தப்படணும், நல்ல உத்தியோகத்தில் வரணும், என் பிள்ளைங்க நல்ல படிப்பில் வரணும், நல்ல வேலையில் வரணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கணும், எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படணும் என்பதே மனுஷனுடைய விருப்பம். யாருமே நான் இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் கீழே போக வேண்டும் என்று நினைப்பது இல்லை, அதை விரும்புவதும் இல்லை. எல்லாருடைய விருப்பம் என்ன? ஒரு உயர்வு, உயர்த்தப்பட வேண்டாம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு உயர்வுக்காக, ஒரு முன்னேற்றத்திற்காக ரொம்ப நாளாக பிரயாசப்படுறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க முடியலை. எதெடுத்தாலும் தடை, எதெடுத்தாலும் ஒரு தோல்வி, எல்லாவற்றிலும் ஒரு வீழ்ச்சி, உயர்வு வரமாட்டேங்குது, முன்னேற்றம் வரமாட்டேங்குது, முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது அப்படி சொல்கிறீங்களா? இந்த செய்தியை முழுசாக கேளுங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கு எது தடை, நீங்கள் முன்னேறுவதற்கு எது வழி என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் அரண்மனை, ராஜாவினுடைய அரண்மனையில் வாசல் காவல்காரனாக, ஒரு வாசல் காவலாளியாக, ஒரு கேட் வாட்ச்மேனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இவனை எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்று பார்க்கும் பொழுது, எஸ்தர் புஸ்தகம் 9வது அதிகாரம், எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மெர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனாய் மாறுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான், அரண்மனையில் பெரியவனாகிறான். எல்லாரை பார்க்கிலும் ஒரு உயர்த்தப்பட்ட நிலைக்கு இந்த மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் வருகிறதை வேதம் சொல்லி கொடுக்கிறது. இவனுடைய ஆரம்ப நிலை என்ன? இவனுடைய தொடக்க நிலை என்ன? எஸ்தர் 2வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் மொர்தெகாய்
ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த போது, எங்க உட்கார்ந்திருக்கிறான் பாருங்க, அரண்மனை வாசலில், வாசல் காக்கிறவனாக. எஸ்தர் 3:2 சொல்லுகிறது, ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் என் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனும் இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் இந்த மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுது, மொர்தெகாய் என்பவன் யாராக இருந்திருக்கிறான்? அரண்மனை வாசல் காக்கிற காவலாளியாக இருந்திருக்கிறான். ராஜாவின் ஒரு சட்டம் போடப்பட்டிருந்திருக்கிறது. இந்த வாசல் காக்கிறவர்கள் எல்லாரும் ஆமான் வரும் பொழுது எழுந்து வணங்க வேண்டும். அரண்மனை வாசல் காக்கிற காவலர்கள் எல்லோரும் ஆமான் வரும் பொழுது எழும்பி சல்யூட் அடிக்க வேண்டும் என்பது ராஜ கட்டளை. ஆனால் இந்த மொர்தெகாய் அதை செய்ய தவறுவதாக வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்போ இந்த மொர்தெகாய் என்பவன் யார்? அரண்மனையின் வாசல் காவல்காரன். இப்போது அவனுடைய நிலை என்ன? இப்பொழுது அவனுடைய வளர்ச்சி என்ன? அரண்மனையிலே பெரியவனாய் மாறுகிறான். அவனுடைய கீர்த்தி புகழ்ச்சி எல்லா நாடுகளிலும் பரவுகிறது. எல்லா நாடுகளிலும் ஒரு பிரசித்தமான மனிதனாக, பிரபலமானவனாக மாறுகிறான். கிட்டத்தட்ட 127 தேசம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரை, இந்திய தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் அவனுடைய புகழ் பரவுகிறது. அப்படின்னா எவ்வளோ பெரிய வளர்ச்சி! உங்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் ஊர்லேயே எல்லாருக்கும் தெரியாது, உங்கள் தெருவிலேயே எல்லாருக்கும் உங்களை பற்றி தெரியாது. ஒருவேளை தெருவில் தெரிஞ்சிருக்கும், ஊரில் தெரிஞ்சிருக்கும். உங்கள் மாவட்டத்தில் உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. தமிழ்நாடு முழுசு தெரியுமா? யார் தெரியும்? முதலமைச்சரை பற்றி தெரியும், அமைச்சர்களை தெரியும், பிரபலமானவர்களை தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் தெரியும். இந்தியா முழுசு ஒரு மனுஷன் பிரபலமாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்க வேண்டாம்? 127 நாடுகளுக்கு ஒரு மனுஷன் பிரபலமாக இருக்க வேண்டுமானால் அவன் எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு வந்திருக்க வேண்டும்? நம்மளால் கற்பனை பண்ண முடியாத ஒரு உயர்வு, நாம் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சி. எவ்வளோ பெரிய வித்தியாசம்! வாட்ச்மேன், வாசல் காவல்காரன், அரண்மனை வாசலில் இருக்கிறவன் என்கிற நிலையிலிருந்து மிகவும் பிரபலமான மனிதன், பெரியவன், அரண்மனையிலே பெரியவன், தேசத்தின் அதிபதி, அதிகாரி என்கிற நிலைக்கு பல நாடுகளுக்கு பிரசித்தமான ஒரு மனிதனாக இந்த மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான், மாற்றப்பட்டான். தேவன் அந்த மனுஷனை உயர்த்தினார். இயேசு அப்படி உயர்த்தினார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் சாதாரணமானவர் அல்ல. அவரை விசுவாசிக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவரை நம்புகிற, அவரையே அண்டிக் கொள்கிற எந்த மனுஷனையும் உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு ஒரு தாழ்ந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம், வறுமை, வறட்சி, பசி, பட்டினி என்கிற நிலையில் இருக்கலாம், மிகவும் சிறுமைப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு உங்களை உயர்த்துகிறவர். உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காகவே அவர் சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் தம்மையே தாழ்த்தினார். எப்படிப்பட்ட ஒரு தேவன்! வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சிலுவிலே அறையப்படுகிறார், அந்த கேடு அடைகிறார். அவருக்கோ அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவருடைய வஸ்திரம் முழுவதும் உரிந்து எடுக்கப்பட்டது, நிர்வாணியாக்கப்பட்டார். எல்லாவற்றையும் இழந்து தரித்திரமான ஒரு நிலை, தன்னை தாழ்த்தினார். அவ்வளோ பெரிய தெய்வம், அவ்வளவு மகிமையான தெய்வம் சிலுவை மரண பரியந்தம் தம்மை இந்த உலகத்தில் தாழ்த்தினார். எதற்காக? உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காக. அவர் தாழ்த்தினபடியினால் நாம் உயர்த்தப்படுகிறோம். இந்த இயேசுவை விசுவாசிக்கிற எந்த மனுஷனையும் அவர் உயர்த்த முடியும். ஏனென்றால் அவர் உங்களை உயர்த்துவதற்காக
தன்னை தான் தாழ்த்தினார். அவ்வளோ மகிமையான தேவன், தேவகுமாரன் என்று சொல்லப்படுவதை கூட கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்த்தினபடியால் அவர் நம்மை உயர்த்த முடியும். பாருங்கள், இந்த தேவன் எப்படிப்பட்டவர். 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து மண்ணில் கிடக்கிறவனை, தாழ்ந்து கிடக்கிறவனை, குப்பையாக பார்க்கப்படுகிறவனை, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று உலகத்தால் தள்ளப்படுகிறவனை, வேண்டாதவன், பிரயோஜனமற்றவன் என்று கசக்கி வீசப்படுகிறவனை உயர்த்தி மகிழ்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உயர்த்துகிற தேவன். சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை, அற்பமாக பார்க்கப்படுகிற ஒரு மனிதனை, ஒன்றும் இல்லை என்கிற நிலையில் இருக்கிறவனை உயர்த்தி உச்சத்தில் கொண்டு வந்து வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே இன்றைக்கு வெறும் கையோடு நீங்கள் நிற்கலாம். எல்லாவற்றையும் இழந்து அவமானப்பட்ட நிலையில் இருக்கலாம். உலகம் உங்களை அற்பமாய் பார்க்கப்படலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்த நிலையில், உங்கள் தொழிலில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்த நிலையில், உங்கள் படிப்பில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம். இந்த ஆண்டவரை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசுவை நம்புங்கள். உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு தன்னை தான் சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் தாழ்த்தினாரே, அவரை நம்புங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறபடியால் அவர் தம்முடைய கரத்திலிருந்து உங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். மொர்தெகாய் பாருங்கள், அரண்மனை வாசல் காவல்காரன், வாசல் காக்கிற வாட்ச்மேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை 127 நாடுகளுக்கு பிரசித்தமான பிரபலமான மனிதனாக மாற்றுகிறார். எவ்வளோ பெரிய அபரிவிதமான ஒரு வளர்ச்சி, பெரிய ஆசீர்வாதம். இந்த மொர்தெகாய் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு, இந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கை இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? அவன் என்ன செய்தான்? 2 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே அதை செய்வீர்களானால் இந்த ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையும் உயர்த்தப்படும் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் வரும் பொழுது, எஸ்தர் 4வது அதிகாரத்தில் இப்பாருங்கள், இந்த மொர்தெகாய் வாசல் காக்கிறவனாய் இருக்கிறான். ராஜாவுடைய சட்டம் என்ன? ஆமான் என்கிற அந்த அதிகாரி வரும் பொழுது எல்லாரும் எழுந்து அவனை வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும் என்பது ராஜாவுடைய கட்டளை. ஆனால் இந்த மொர்தெகாய் மாத்திரம் ஆமானை நமஸ்கரிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த மொர்தெகாய் என்பவன் யூதன், தேவனுடையவன், இஸ்ரவேலன். இந்த ஆமான் என்கிறவன் அமலேக்கியன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு வருகிற வழியிலே இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி எழும்பின கூட்டம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் நின்றவர்கள். ஆனபடியினால் கர்த்தர் இந்த அமலேக்கியர்களை முழுவதும் சங்கரிக்கும்படியாய் விரும்பினார். அதற்காகத்தான் சவுலை ராஜாவாக எழுப்பி, சவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, அமலேக்கியர்களில் ஒருவனையும் விட்டு வைக்காதே, அவர்களில் ஒருவனையும் அங்கே விட்டு வைக்காதே என்று ஆண்டவர் யுத்தத்திற்கு அனுப்பினார். இந்த சவுல் தேவ சித்தத்தை, தேவ கட்டளையை நிறைவேற்ற தவறி அமலேக்கியர்களில் அநேகரை உயிரோடு வைத்தான் என்பதை பார்க்கிறோம். அதன் விளைவாகத்தான் ஆமான் என்கிற ஒரு மனுஷன் இங்கே தப்பி பிழைத்து இங்கேயும் இந்த இஸ்ரவேலர்களுக்கு, தேவ ஜனத்திற்கு, யூதர்களுக்கு ஒரு எதிராளியாக வந்து நிற்கிறான். எதிராளியாக வந்து நிற்கிற அமலேக்கியன். இந்த மொர்தெகாய் இஸ்ரவேலன், யூதன்.
ஆனபடியால் அவர்களுக்கு ஒரு பிரமாணம் உண்டு. அந்த பிரமாணம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அவர் ஒருவரையே வணங்குவாயாக என்கிற தன்னுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இந்த மொர்தெகாய் மனிதர்களை வணங்குவது இல்லை. தேவ சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தவன் ராஜாவினுடைய சட்டத்தை மதிக்கவில்லை. என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மனுஷனை வணங்காதே, மனித வணக்கம் பாவம். மனிதன், தேவன் ஒருவரே கடவுள், கடவுள் ஒருவரையே வணங்க வேண்டும், அவரை தவிர எந்த மனிதனையும் நான் வணங்குவதில்லை என்கிற தீர்மானத்தோடு இருந்தான் இந்த மொர்தெகாய். இதை அறிந்து கொண்ட ஆமானுக்கு பயங்கர கோபம். இந்த மொர்தெகாயை கொலை செய்வது ஆமானுக்கு சாதாரண விஷயம். ஆனால் இந்த ஆமானுடைய விருப்பம் என்னவென்றால், மொர்தெகாயை மாத்திரம் அல்ல, அவனுடைய இனம், இந்த யூத குலத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி, அதற்காக ராஜாவுக்கு பணம் கொடுப்பதாக சொல்லி, ராஜாவினுடைய கஜானாவிலே பணம் செலுத்துவேன் என்று சொல்லி அதற்கான அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை கொலை செய்வதற்கு நாளும் நேரமும் ஆமான் குறித்து விட்டான். இந்த செய்தி மொர்தெகாய்க்கு தெரிய வரும் பொழுது, என் ஜனம் அழிய போகிறது, நான் மாத்திரமல்ல, என்னோடு என் ஜனம், என் தேசத்து ஜனம், என் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம் அழிய போகிறது என்கிற செய்தியை கேள்விப்படுகிறான். அவனுடைய உள்ளம் துடிக்கிறது. எப்படி ஆகிலும் இந்த ஜனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறான், முயற்சி எடுக்கிறான். அதற்கு அரண்மனையில் ராணியாக இருக்கிற தன் வளர்ப்பு மகளாகிய எஸ்தரிடத்திலே போராடுகிறான். ராஜாவை சந்தித்து பேசு, ராஜாவை சந்தித்து பேசு, எப்படியாவது யூத ஜனத்தை அழிவிலிருந்து காப்பாற்று என்று சொல்லி போராடுகிறான். தன்னுடைய வளர்ப்பு மகளாகிய எஸ்தரோடு போராடுகிறான். அதை நாம் எஸ்தர் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 1வது வசனத்திலிருந்தே இந்த சங்கதிகள் இருக்கிறது. 4:1 சொல்லுகிறது, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறினான். என் ஜனத்திற்கு அழிவு வருகிறது, என் ஜனத்திற்கு ஆபத்து வருகிறது என்று அறிந்தபோது ஒரு மனிதன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு உட்கார்ந்து அலறுகிறான், கதறுகிறான். ஐயோ, என் ஜனத்திற்கு ஆபத்து என்று கதறுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமானவர்களே, தேசத்தில் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், பேராபத்து வருகிறது. கர்ச்சிக்க சிங்கம் போல பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று நிற்கிறான். ஆங்காங்கே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் விழுங்கப்படுகிறார்கள். பாவம் எங்கும் பெருகி கொண்டிருக்கிறது. பாவத்திற்குள் ஜனங்களை அடிமைப்படுத்தி பிசாசு ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறான். என் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்தும் நம்முடைய இருதயம் கதறவில்லையே, தேவனை நோக்கி மன்றாடவில்லையே, துடிக்கவில்லையே. ஆனால் இந்த மொர்தெகாயினுடைய உள்ளம் துடித்தது, கதறினது. அதனாலே தான் தேவனாகிய கர்த்தர் அந்த மனுஷனை உயர்த்தினார். அதனாலே தான் உயர்த்தினார். எசேக்கியேல் 22:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, கர்த்தர் சொல்லுகிறார், நான் அழிக்காதபடிக்கு. யார் தான் அழிக்க முடியும்? கர்த்தர் தான் அழிக்க முடியும். அவர் தான் அழிப்பங்கிறாரு. அப்புறம் நான் அழிக்காதபடி ஒருவனாவது திறப்பிலே நிற்க மாட்டேனா என்று தேடவும் செய்கிறாரே என்று விளங்கவில்லை அல்லவா? அவர் தான் அழிக்கிற ஆண்டவர். ஆனால் நான் அழிக்காதபடி யாராவது ஒருவன் திறப்பிலே நிற்க மாட்டானா என்று தேடவும் செய்கிறார். பாருங்கள்,
எங்கே பாவம் பெருகிறதோ, எங்கே ஜனத்தின் மத்தியிலே பாவம் அதிகரிக்கிறதோ அங்கே தேவ கோபம் வெளிப்படும் என்பது தேவனுடைய நியதி. அதை யாரும் மாற்ற முடியாது. பாவம் பெருகும் பொழுது தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அழிக்க வேண்டும் என்பது நியமம். அது தேவன் செய்தேயாக வேண்டும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு பக்கம் அவருக்கு அன்பிருந்தாலும் கரிசனை இருந்தாலும் அவர் தன் நீதியை விட்டு மாற முடியாது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. சோதோ கமாரா என்கிற பட்டணத்தில் பாவம் பெருகினது. பாவம் பெருகின அந்த பட்டணத்திலே அக்கினியின் கந்தகத்தை கர்த்தரே இறங்கி வர பண்ணினார். பட்டணம் அழிந்து போனது. ஆனால் அதுக்குள்ளிருந்த ஒரு நீதிமான லோத்துவை தன் தூதனை அனுப்பி பலவந்தமாய் அவனை வெளியே இழுத்து கொண்டு வந்து காப்பாற்றினார். பாருங்கள், அது அன்பு. ஒரு பக்கம் நீதியுள்ளவர், இன்னொரு பக்கம் அன்புள்ளவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்போ பாவம் பெருகுகிற பட்டணத்தை அழிப்பது என்பது நியதி. ஆனால் யாராவது ஒரு மனுஷன் என் திறப்பிலே வந்து நின்று, இந்த தேசத்தினுடைய திறப்பிலே வந்து நின்று, ஆண்டவரே இந்த தேசம் அழிக்கப்படக்கூடாது, இந்த ஜனம் அழிஞ்சிடக்கூடாது, இவர்களை மன்னியும், இவர்களுடைய அக்கிரமங்களை மன்னியும், பாவத்தை மன்னியும், இவங்க தவற மன்னியும், ஆண்டவரே மனம் இறங்கும், என் தேசத்தை அழித்து விடாதும் என்று ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தின் விளைவாக அவருடைய கோபத்தை அவர் தணிய பண்ண முடியும். அந்த ஜெபத்தின் விளைவாக ஒரு தேசம் காப்பாற்றப்பட முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். மோசே பார்த்து சொன்னார், மோசே இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என்னை விட்டுவிடு, நான் இவர்களை அழிக்க போகிறேன். மோசே தேவனுடைய காலில் விழுந்தான். நீர் இவர்களை அழிக்க வேண்டுமானால் என் பெயரையும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டு விடாம். தேவனோடு போராடினான். திறப்பில் நின்றான். தன் தினத்துக்காய் மன்றாடினான். தேவன் அவர்களை அழிக்கவில்லை என்பதாய் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் பாவத்தில் விழுந்து அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நமக்கு தெரியும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று தெரியும். பாவத்தின் விளைவு நரகம் என்று தெரியும். நம்ம கண்ணு முன்னாடியே வாலிபர்கள் கஞ்சாவுக்கும் அபீனுக்கும் சிகரெட்டுக்கும் மதுபானத்திற்கும் அடிமைப்படுகிறதும், விபச்சாரங்களும் விபச்சார கலாச்சாரங்களும் தேசத்தில் பெருகி வருவதும், பலவிதமான பாவத்தின் பெருக்கம் நம்முன்றே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் மனம் கதறவில்லையே, கண்ணீர் வடித்து ஜெபிக்கவில்லையே. இயேசுவே என் தேசத்தின் பாவத்தை மன்னிய, இந்த ஜனத்தை அழித்து விடாதிரும், இவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றும் என்கிற ஒரு ஏக்கம் நமக்கு வரவில்லையே. ஆனால் மொர்தகாய் பாருங்கள், தன் ஜனம் அழிந்து விடக்கூடாது என்று தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அழுதான். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தேசம் அழியாதபடிக்கு பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிற ஜனங்களின் ரட்சிப்புக்காக, மனம் திரும்புதலுக்காக, அவருடைய மன்னிப்புக்காக, இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக நீங்கள் கதறி கண்ணீர் விடுத்து ஜெபிப்பீர்களே என்றால் இந்த தேவன் உங்களை உயர்த்துவார். மொர்தகாயை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். அவர் உயர்த்துகிற ஆண்டவர். திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறவனை உயர்த்துகிற ஆண்டவர். திறப்பில் நின்று மன்றாடுகிறவர்களை உயர்த்துவார். இரண்டாவது, தன் ஜனம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் படுகிற பிரயாசம். எஸ்தரை சந்தித்து பேசுகிறான். ராஜாவை சந்தித்து பேசும் பொறுத்துகிறான், பிரயாசப்படுகிறான். ஒரு பக்கம் ஜெபிக்கிறான், இன்னொரு பக்கம் அவர்களை காப்பாற்ற பிரயாசப்படுகிறான். அதுதான் சுவிசேஷம். ஒரு மனுஷனை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான முயற்சி, பிரயாசம்தான் சுவிசேஷம். உன் பாவத்தை மன்னிக்கும்படி இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள், உன் பாவத்தை அறிக்கை செய், உன் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பு, அவருடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவுவார். உன் பாவம் மன்னிக்கப்படும்,
உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் நீ நரகத்திற்கு தப்பி பிழைத்து தேவ ராஜ்யத்திற்கு போக முடியும் என்கிற நற்செய்தி தான் ஒரு மனுஷனை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரே முயற்சி. சுவிசேஷத்தின் வெளிச்சமே ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும். சுவிசேஷமே ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். சுவிசேஷமே ஒரு மனிதனை பாதுகாக்கும். நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள், இது கடைசி காலம். ஆண்டுடைய வருகை மிக சமீபம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பாவத்தோடு வாழுகிறவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டு வெளியே நிற்பார்கள். எல்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு இதை அறிவித்தீர்கள்? எத்தனை பேருக்கு இந்த நற்செய்தியை சொன்னீர்கள்? எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்கள்? உங்கள் கண்ணு முன்னாடியே ஜனங்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் கண்ணு முன்னாடியே ஜனங்கள் அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை தண்ணீராய் பருகுகிறதை பார்க்கிறீர்கள். அறியாமையின் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை நம்பி தங்கள் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக, அவர்கள் தேவ கோபத்திலே அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு நாள் பிரயாசப்பட்டீர்கள்? எவ்வளவு நாள் சுவிசேஷம் அறிவித்தீர்கள்? எத்தனை நாள் நற்செய்தி சொன்னீர்கள்? எத்தனை பேரை சுவிசேஷத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் மூலமாய் நீங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றி இருக்கிறீர்கள்? எந்த மனுஷன் ஜனத்தை அழிவிலிருந்து சுவிசேஷத்தின் மூலமாய் காப்பாற்றுகிறானோ அந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்துவார். மொர்தெகாய் உயர்த்தப்பட்டதன் காரணம் என்ன? தன் பிரயாசத்தின் மூலமாய் தன் ஜனத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினான். தன் ஜெபத்தின் மூலமாய் தன் ஜனத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினான். அதனாலே தான் வாசல் காவல்காரனாய் இருந்தவனை அரண்மனைக்கு அதிகாரியாக ஆண்டு உயர்த்தி 127 நாடுகளுக்கு பிரபலமான மனிதனாக மாற்றினார். நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்களை சுற்றி வாழுகிற ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்ற பிரயாசப்படுங்கள். சுவிசேஷத்தின் மூலமாய் அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றுங்கள். உங்கள் உபவாச ஜபத்தின் மூலமாய், திறப்பின் வாசல் மன்றாட்டின் மூலமாய் ஒரு மனுஷனை அழிவிலிருந்து காப்பாற்ற பிரயாசப்படுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு மனமில்லை, பயம். இன்னொரு பக்கம் தயக்கம். எனக்கு எதுக்கே வம்பு? நான் ஏன் பார்த்துட்டு போகிறேன்? நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்கிறேன். இதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு தடை. அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. அதுதான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடை. 1 கொரிந்தியர் 9:16 என்ன சொல்லுகிறது பாருங்கள். பரிசுத்த வேதாகமம் 1 கொரிந்தியர் 9:16 சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஐயா, ஒரு மனுஷன் அழிவின் விளிம்பில் இருக்கிறான். அவனுக்கு சத்திய சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் அறிவிக்க தவறினால் எனக்கு ஆபத்து. இது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 7:9 சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியுமட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள். ஐயா, இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற காலம், சுவிசேஷத்தை சொல்லுகிற காலம். இப்பொழுது நான் மௌனமாயிருந்தால் காத்திருந்தால் என்மேல் குற்றம் வரும். நான் பாவியாகி விடுவேன். வேகமாய், துரிதமாய் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இயேசுவின் வருகையை சொல்லுங்கள். இனி வருகிற பயங்கரங்களை குறித்து வேதம் சொல்லுகிறதை எச்சரித்து புத்தி சொல்லுங்கள். ஒரு ஜனத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு சுவிசேஷம் அறிவியுங்கள். உங்களை சுற்றி வாழுகிற ஜனத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காய் திறப்பில் நின்று மன்றாடுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். மொர்தெகாயை உயர்த்தின இயேசு உங்களையும் உயர்த்துவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல மகிமையின் நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷன் அரண்மனை வாசல் காவல்காரனாக இருந்தான். அவனை அரண்மனைக்கு அதிபதியாக
127 நாடுகளில் பிரபலமானவனாக உயர்த்தினீரே ஆண்டவரே. நீர் உயர்த்துகிறவர், சிறியவனை புழுதியில குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறீரே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உயர்வை விரும்புகிறோம், உயர்வடைய விரும்புகிறோம். உயர்த்தப்படுவதற்கு மொர்தெகாய் என்ன செய்தான்? தன் ஜனத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக பிரயாசப்பட்டான், ஜெபித்தான். நாங்களும் எங்களை சுற்றி வாழுகிற ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக சுவிசேஷத்தின் மூலம் பிரயாசப்படட்டும், சுவிசேஷத்தை அறிவித்து பிரயாசப்படட்டும், அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கட்டும். அப்பொழுது தேவனங்களை உயர்த்துவீர் என்கிற செய்தி இன்றைக்கு கேட்டு அர்ப்பணிக்கிறோம். என் அன்பு சகோதரர், இன்றைக்கு ஒப்புக்கொடு. சுவிசேஷம் அறிவிக்க இன்றைக்கு ஒப்புக்கொடு. உங்களோடு வாழ்கிற, படிக்கிற, வேலை பார்க்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களை சுற்றி வாழ்கிற ஜனங்களுக்காய் உபவாசம் பண்ணி ஜெபிக்க இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும், உங்கள் தாழ்ச்சியான நிலை மாறும். எங்கள் அன்பு தகப்பனே, இன்றைக்கு அர்ப்பணிக்கிற இந்த பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து கொள்ளும். இவர்களை சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாகவும் திறப்பலின் வாசலில் நின்று ஜெபிக்கிறவர்களாகவும் நீர் மாற்றும். இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் உயர்த்தப்படட்டும். இவருடைய தாழ்ச்சியான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உங்களை சுற்றி வாழுகிற ஜனங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள், சுவிசேஷம் அறிவியுங்கள், ஜெபியுங்கள், உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மொர்தெகாயை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலை